அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? தொடர் 9. அல்லாஹ் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதனை நேசிக்கிறானா. பள்ளிவாசல் அப்படின்ற வார்த்தைக்கான மார்க்க ரீதியான அர்த்தம் என்னென்னா அல்லாஹுடைய ஆலயம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம இந்த பல மொழி பேசக்கூடிய பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கும்போது பள்ளிவாசலுக்கு அல்லாஹுடைய ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படும் போது, இல்லை யாராவது அதை அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது முஸ்லீம்கள் எல்லாருடைய மனமும் கொந்தளிக்குது. அதுக்காக போராடணும், அதற்காக குரல் கொடுக்கணும்னு எல்லாருமே முயற்சி செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியுது எல்லாரும் பள்ளிவாசலை நேசிக்கிறோம், பள்ளிவாசல் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கோம். ஆனால் வெறுமனே மனதளவில் இது இருக்கிறது அல்லாஹ் விரும்பலை. அல்லாஹ் செயல்படுத்த சொல்கிறான். பள்ளிவாசலோட நீங்கள் தொடர்பில் இருக்கணும். முக்கியமாக ஆண்கள் ஒரு வக்தும் கட்டாயமாக பள்ளிக்கு தான் போய் தொழணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹுடைய ஆலயம். கூடவே சேர்த்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம் கடை தெரு, மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாமே. மோஸ்ட்லி நம்மளுடைய மார்க்கெட்டில், கடை தெருக்களில், கடை வீதிகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பெற்றிருக்கோம், கேள்விப்படுவோம், கண்ணால் பார்ப்போம். பொய் வாக்குமூலம், பொய் வாக்குறுதி, மோசடி, அதிகமான ஆசை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். நமக்கு கடை தெருவில் அல்லாஹோட நினைப்பு என்னைக்காவது வந்திருக்கா? வந்திருந்தாலும் எவ்வளோ நேரம் நிலச்சி நின்றுருக்கும் யோசித்து பார்க்கணும். பள்ளிவாசலில் உள்ளே போனாலே அல்லாஹுடைய பேரை தான் நம்ம முதல்ல கேட்போம். ஒரு நாளைக்கு 5 முறை அல்லாஹு அக்பர்னு ஆரம்பித்து அந்த அதான் நமக்கு சொல்லப்படுது, பாங்கு சொல்லப்படுது. அதில் ஷஹாதத் வருது, தொழுகைக்கான அழைப்பு வருது, வெற்றிக்கான அழைப்பு வருது. இப்போ அப்படிங்கும்போது அது எவ்வளவு நிம்மதியான ஒரு இடமா இருக்குது. நம்ம எல்லோரும் கேதர் ஆகி அல்லாஹை பற்றி நிறைய பேசலாம். நிறைய இடங்களில், அது வீடுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கருத்தரங்கமாக இருக்கலாம், எங்கே வேணால் கேதர் ஆகி தொழுகலாம், அல்லாஹை பற்றி பேசலாம். பட் பள்ளிவாசலுக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அதை போல் ஒரு சிறந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம் வேறு எதுவுமே கிடையாது. அங்கே அல்லாஹுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, பள்ளிவாசலில் உங்களுக்கு எந்த வியாபாரத்துக்கும் அனுமதி இல்லை. இன்னும் ஒரு படி மேலே, யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த பொருளில் இப்படி தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் அனௌன்ஸ் பண்ணவே கூடாதான். அதவே தவறுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பள்ளிவாசல் இறை நினைவு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதாவது ஆதம் நம்ம எல்லாரும், உலக முஸ்லீம்கள் எல்லாரும் புனித தலமாக போகிறோம்ல, காபா ஹஜ்ஜு செய்ய போகிறோம்ல, அது ஒரு பள்ளிவாசல், அல்லாஹ்வின் ஆலயம். அது ஆதம் நபியாலே கட்ட ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இப்போ வரையும் அது மெயின்டைன் ஆகி இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அதுதான் நம்மளுடைய புனித தலம். அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனா போகும்போது அவங்க செய்த முதல் வேலை ஹிஜ்ரத் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து, ஒரு கிட்டத்தட்ட நாடோடி மாதிரி தானே போயிருப்பாங்க ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து எல்லாரும். இப்போ அப்படிப்பட்ட என்ன கிடைக்கும், என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்கே தங்குவோம், எதுவுமே தெரியாது, என்ன அடுத்த வாழ்க்கைக்கான வருமானம் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை பள்ளிக்காக ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல பள்ளியை உருவாக்குனது அவங்க செய்த முதல் வேலை. இப்போது இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நிம்மதிக்கான ஒரு இடமா பள்ளிவாசல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு பல இடங்களுக்கு போய் காசையும் வேஸ்ட் பண்ணி நிம்மதின்ற பேரில் ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வரோம்ல, அவங்க எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போய் உண்மையான நிம்மதியை பெற்று அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்று வந்தோன்னா அந்த பாக்கியம் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹுடைய அருளும் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நம்முடைய ஆண் சமுதாயம், நம்ம சமூகத்தினுடைய ஆண் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு கடமை, ஆண்களுக்கு பள்ளிக்கு போகிறதான் கடமை. இன்றைக்கி பள்ளிவாசலில் ரெகுலராக வரக்கூடிய ஆண்கள் யாருன்னு பார்த்தா அதிகமாக வயதானவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர், நம்ம பொறுப்பில் இருக்கோம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் அவங்களுக்கு. முஅத்தின் பாங்கு சொல்கிறவங்க கண்டிப்பாக அவங்க இருந்தாகணும். அதுக்கப்புறம் சராசரியாக பக்கத்தில் இருக்க ஒரு சிலர் வரலாம். அதை தாண்டி பள்ளிவாசல் எப்போதும் நிரம்பி இருக்கா ஆண்களால் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போது ஒரு ஆணுமே அவங்க நிச்சயமாக பள்ளிக்கு போய் தொழணும், நமக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பள்ளிக்கு போய் தொழணுன்றதில் உறுதியாகவும் அந்த நியத்தோடையும் அந்த பிரார்த்தனையோடையும் ஒரு நாளும் இருக்கணும். பெண்களாகிய நாமளும் நம்மளுடைய தந்தைக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, சகோதரனுக்காக துவா செய்யணும்.
நான் சம்மந்தப்பட்ட ஆண்களை, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை நீ பள்ளியோட தொடர்பு படுத்திய அல்லாஹ் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். இன்னும் பள்ளி வாசல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத கோணத்துலேயும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த விஷயத்தையும் பதிவு செய்யணும். அப்படின்னா ஆரம்ப காலத்துலலாம் பள்ளிவாசல் தான் அந்த மஹல்லாவினுடைய தலைமை இடமாக இருந்துச்சு. அங்கே தான் ஸ்கூல், அங்கே தான் படிக்கக்கூடிய இடம். ஸோ இப்போ நமக்கான ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பள்ளிவாசலில் சென்டராக வச்சு இருக்கணும். நிறைய கருத்தரங்குகள் நடக்கணும், நிறைய போட்டிகள் எல்லாமே பள்ளிவாசலில் தலைமை இடமாக வச்சு நடக்கணும். நிறைய கலந்த ஆலோசனைகள், நம்ம சமூகத்துக்கு எடுக்கக்கூடிய பல முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை அரசியலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சமூகம் மூலமாக எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே பள்ளிவாசலில் நடக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இடமாக மாறணும். அப்படி தான் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தது. திரும்ப நாமளும் அதை நோக்கி போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுக்கான ரிவார்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பள்ளியோட தொடர்பில் இருக்கிறதுக்கான ரிவார்டு நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு அது கடமை. அப்போது நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நம்ம பார்த்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்ச அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். ஆனால் ஆண்களுக்கு பள்ளியோட தொடர்பில் இருக்கிறது கட்டாய கடமை. அப்போது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் 7 பேருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்ல. சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய நபர்களில் ஒருத்தவங்க பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாரும் கருத்தில் கொண்டு ஆண்கள் பெண்கள் அனைவரும், முக்கியமாக ஆண்கள், பள்ளியோட தொடர்பில் இருந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.